அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? இந்த நல்ல கால வேளையில ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயமாய் இந்த காலவெளியில விசேஷித்த ஆசீர்வாதங்களை தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வாரமும் விதமாய் காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் நம்முடைய ஆராதனை சிறப்பு நேரலையிலே ஆமென் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 6:15 மணிக்கு 6:15 மணி முதல் 7:30 மணி வரையிலும் நமக்கு வேத பாட நிகழ்ச்சிகள் ஆமென் இதுபோல ஃபேஸ்புக்கிலே ஆமென் இணையதளத்தின் மூலமாக நேரலையாக உங்களை சந்திக்க ஒலிபரப்பை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் நீங்கள் இந்த 2 நாட்களையும் பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி துதித்து ஜெபித்து வசனங்களை தியானிக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி நான் மீண்டும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நமக்கு இயல்பான நிலை திரும்பி ஆமென் அரசாங்கத்திலிருந்து நமக்கு உத்தரவு வருவதையிலும் விதமாக நமக்கு ஜெபங்கள் ஆராதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் சீக்கிரமாய் எப்படியாயிலும் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் நாம் கூடி ஆராதிக்க கிருபை செய்வார் என்று நமக்கு நல்ல பதில் வரும் என்று நாம் காத்திருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆமென் அப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவர் ஏற்படுத்துவாராக. ஆமென் அல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸினுடைய காரணமாக ஆமென் இது ஒருவருக்கொருவர் பரவுகிறதுனாலே ஆமென் நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல தருணம், நல்ல நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். போன நாளில் ஆமென் நேற்றைய தினத்தை கண்டவர்கள் இன்றைய தினத்தை காண முடியவில்லை. கர்த்தர் நமக்கோ நல்ல சுகமும் பலனும் ஜீவனும் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது எத்தனை சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது எத்தனை மகிழ்ச்சி. வேத வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வரும் என்று வேதத்துல தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். ஆமென். கடைசி நாட்களில் வேத வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வரும். பாருங்கள், அந்த பஞ்ச காலம் இப்பொழுதே வந்துவிட்டது. பார்த்தீங்களா? நம்ம கூடி ஒருமித்து அமர்ந்து ஆலயத்தில் ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாத காலம் நம்முடைய தலைமுறையிலேயே நம்முடைய கண்களுக்கு முன்னாகவே இது நிறைவேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்னும் சில காலங்களுக்குள்ளே வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் நிச்சயமாக நிறைவேறும். கண்டிப்பாக அது நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை ஆமென் ஒருபோதும் தரையில் விடுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அனுப்புகிற வசனம் நான் நினைக்கிற நான் விரும்புகிற கிரியைகளை செய்து முடித்தே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய நோக்கத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவருடைய வசனம் ஆமென் நிறைவேற்றும். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிற வசனமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில அது முழுக்க 100% ஆண்டவர் அதை கட்டளையிடுகிற வசனமாக காணப்படுகிறது. ஆமென். சொல்லலாம். கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாம், தியானிக்கிற நாம், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிற நாம், நமக்கு கர்த்தர் நிச்சயமாய் வசனத்தினுடைய நோக்கத்தை நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அது அர்த்தமில்லாத வார்த்தை அல்ல, அது ஜீவன் இல்லாத வார்த்தை அல்ல, அது வெறுமையான வார்த்தை அல்ல, அது பொய் சொல்லுகிற வார்த்தை அல்ல. அது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை. ஆமென். வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம். ஆமென். எல்லா கனிகளையும் நீ பறித்து புசிக்கலாம். ஆனால் உனக்கு நான் தோட்டத்தின் நடுவிலே ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். அந்த கனியை புசிக்க கூடாது. ஆமென். அது உனக்கு விலக்கப்பட்ட கனி. That is the restricted fruit that you should not touch and eat. நீ அதை தொடவோ பறிக்கவோ அதை சாப்பிடவோ கூடாது. இது வார்த்தை. இது ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த வார்த்தை.
ஆனால் அந்த வார்த்தையை ஆதாம் மீறிவிட்டான். அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதுனாலே அந்த வார்த்தையின் பலன் அவனுக்கு தண்டனையாக வந்தது. அந்த வார்த்தை அவனுக்கு நிறைவேறினது. நீ ஒருவேளை அந்த கனியை புசித்தால் சாகவே சாவாய், இந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய், நீ வேர்வை சிந்தப்படுவாய். ஆமென், ஸ்தோத்திரம். நீ மண்ணிலே என்ன செய்வாய்? வேர்வை சிந்த வேண்டும். அவனுக்கு அந்த வார்த்தையினுடைய பலன் சாபமாக வந்தது. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தால், அவனுக்கு அந்த சாபம் வந்திருக்க வேண்டியதில்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு தீமையாக அவன் நிறைவேறியிருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தின் வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அமிதமாக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கும், ஆண்டவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் ஆமென் சொன்ன வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், வசனங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், உறுதிகள், ஆமென் வாக்குறுதிகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆமென். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் இதுவரை இல்லாமல் இருக்கிறது. ஆமென். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதை நம்முடைய வாழ்க்கையில இல்லாதது போல் இருக்கிறது. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லையோ அவைகளை ஆண்டவர் இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர் என்று நாம் அறிவோம். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில, ஜீவியத்துல, குடும்பத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல அவங்கள் வாழ்க்கையில இல்லாத எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இல்லாத செல்வங்கள், இல்லாத சுகங்கள், இல்லாத ஆரோக்கியங்கள், இல்லாத ஸ்தோத்திரம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள், உலக காரியங்கள், சரீர காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்த போது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறவைகளாக உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். குருடனுடைய வாழ்க்கையில பர்திமேயு என்று சொல்லக்கூடிய குருடனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பார்வை இல்லாமல் இருந்தது. 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில அவள் சரீரத்துல உதிரப்போக்கு இருந்தது. அவளுக்கு சுகம் இல்லாமல் இருந்தது, விடுதலை இல்லாமல் இருந்தது. இல்லையா? ஸ்தோத்திரம். 38 வருடமாக குளத்தண்டையிலே படுத்திருந்தவனுக்கு அவனை தூக்கிவிட, அவனை சுகமாக்கிவிட யாருடைய உதவியும் இல்லாமல் இருந்தது. அப்ப இல்லாதவருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறவைகளாக ஆண்டவர் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரிபாத்தினுடைய விதவையின் வீட்டிலே ஆமென் கோதுமை மாவு தீர்ந்து விட்டது, எண்ணெய் இல்லாமல் இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் எண்ணெயை கொண்டு வந்தார், மாவையும் கொண்டு வந்தார். ஆமென். இல்லாமல் இருந்த இடத்திலெல்லாம் இருக்கிறவைகளாக ஆண்டவர் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆமென் எடுத்து வைத்தார், நிரூபித்து காட்டினார், அவர்களுக்கு கொடுத்து உதவினார். ஆமென். அற்புதமாக நடத்தினார், அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாகமானுடைய சரீரத்திலே குஷ்டரோகம் இருந்தது. குஷ்டரோகத்தோடு இருக்கிற நாகமானுடைய சரீரத்தை குஷ்டரோகம் இல்லாத சரீரமாக மாற்ற வேண்டும். அதை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். இந்த காலங்களிலும் உங்கள் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் ஆமென் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் ஆமென் எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 4:17. அநேக ஜாதிகளும் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் ஒரு நாள் பல வருட
அவன் குடும்பஸ்தனாக இருந்த போதும், அவன் திருமணமான பிறகும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், அவன் குடும்பமாக நியமிக்கப்பட்ட பிறகும், குடும்பமாக இணைக்கப்பட்ட பிறகும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது, குறைவுள்ளதாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பார்க்க முடியாதவனாக, பெற்றுக்கொள்ள முடியாதவனாக, அனுபவிக்க முடியாதவனாக, காணக்கூடாதவனாக ஆபிரகாம் காணப்படுகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ரம்யாவின் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன், ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் முன்பாக, நாம் எல்லாருக்கும் முன்பாக ஆபிரகாம் தகப்பனானார். ஆபிரகாம் தகப்பனாக வேண்டும். ஸ்தோத்திரம். இதுவரை ஆபிரகாம் தகப்பனாகவில்லை. ஆமென். புருஷனாகவே இருக்கிறார், இன்னும் தகப்பனாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இருக்கின்ற காலகட்டத்திலே ஆண்டவர் அவனிடத்தில் இடைப்படுகிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர்? அந்த ஆண்டவரை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆபிரகாமுக்கு நடந்தது போல இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், நடப்பிக்கிற ஆண்டவர், கொண்டு வருகிற ஆண்டவர், செயல்படுத்துகிற ஆண்டவர் இந்த ஆராதனையின் மூலமாய் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். What are the things are not at your home and not at your life, God will bring it to pass and God will make it to fulfill என்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஏற்படுத்தின என் இயேசு, என் ஆண்டவர், என் ஆபிரகாமின் தெய்வம், இன்றைக்கும் அவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவர். இன்றைக்கும் அவர் இருக்கிறவைகளாக கொண்டு வர சர்வ வல்லவர், ஜீவனுள்ளவர், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர், சதா காலங்களிலும் ஆமென் உலகத்தின் முடிவு வரையில் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். உங்கள் வாழ்க்கையிலே இல்லாதவைகளை, உங்கள் ஆமென் வியாபாரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய முயற்சியிலே, உங்களுடைய சகல காரியத்திலே எது எது இல்லையோ, என்னென்ன இல்லையோ ஆமென் அவைகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆபிரகாம் தகப்பனாகவில்லை, ஆசையோடு இருக்கிறார். என்றைக்கு எனக்கு வாக்குத்தத்த மகன் பிறப்பான், எனக்கு என்றைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும், என்றைக்கு தேவதூதன் சொன்னது நடக்கும், என்றைக்கு ஆண்டவர் சொன்ன பிரமாணம் நிறைவேறும், ஆண்டவர் சொன்ன கட்டளை எப்போது நடக்கும், ஆண்டவர் தந்த தரிசனம் எப்போது நிறைவேறும், ஆண்டவர் தந்த சொப்பனம் எப்போது எனக்கு நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் எதிர்பார்த்து 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 காத்துக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ஆபிரகாம் தகப்பனாகவில்லை. அவருக்கு ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். சாராள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் எப்போது எனக்கு வரும்? எனக்கு இன்னும் இல்லையே, இன்னும் குழந்தை இல்லையே, இன்னும் ஈசாக்கு இல்லையே, இன்னும் பிள்ளை இல்லையே. தரிசனம் சொல்லி வருஷமாகிவிட்டது, சொப்பனம் சொல்லி வருஷமாகிவிட்டது, வாக்குத்தத்தம் தந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போய்விட்டது, நீர் என்னோடு பேசி எத்தனையோ காலம் சென்று விட்டது. Still now there is no blessing, there is no child. இதுவரை அவனுக்கு எந்த அற்புதம் நடக்கவில்லை. இப்போது அவன் சொல்லுகிறான், மரித்தோரை உயிர்ப்பித்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் கொண்டு வருகிற தேவன், ஆபிரகாமின் தேவன், நாம் எல்லாருக்கும் முன்பாக அந்த ஆபிரகாமை கர்த்தர் தகப்பனாக மாற்றினார். இந்த காலங்களிலும் கர்த்தர் உங்களுக்குரிய காரியத்திலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இல்லாதவைகளை குறித்து கண்ணீர் விடுகிறீர்களோ, இல்லாததை நினைத்து துக்கமாக இருக்கிறீர்களோ, இல்லாத சூழ்நிலை நினைத்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறீர்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு நல்ல வேலை இல்லையே, எனக்கு நல்ல வருமானம் இல்லையே, என் பிள்ளைகள் நல்ல படிக்கவில்லையே, என் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் இல்லையே, எனக்கு நல்ல சொந்த வீடு நிலம் இல்லையே, நான் வாடகை வீட்டில் எத்தனை வருஷமாய் விசுவாச ஜீவியத்தில் வாழ்கிறேன், எத்தனை வருஷமாய் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆபிரகாமின் தேவன், மரணத்தை ஜெயித்து உயிர் தந்த தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்வதற்கு ஜீவனோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள், ஜபத்தை விட்டு விடாதிருங்கள், நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள், ஆண்டவரை தேடுவதை குறைத்து விடாதிருங்கள், உங்கள் விசுவாசத்தில் மெலிந்து விடாதிருங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை விட்டு எடுத்து விடாதிருங்கள். அவர் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்ய நம்முடைய ஆண்டவர் போதுமானவர், போதுமானவர், போதுமானவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆமென் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுவதற்கு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இல்லாத எல்லாம், அவனுக்கு வாழ்க்கையில காணாத ஒவ்வொரு காரியமும், பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு காரியமும், அவன் வாழ்க்கையில இல்லாத அத்தனை விஷயமும் எப்படி அவன் பெற்றுக்கொண்டான்? How could he receive every blessing in his life? Amen. How could he, amen, make it possible, amen, by through every promise of God? ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார் என்பதை இந்த காலங்களில் உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக கொடுக்க கர்த்தர் முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பழைய பாட்டை பார்க்கலும் புதிய பாட்டில் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், உடனே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு சீக்கிரமாய் பரிந்துரைக்கிற தேவன், வாக்குத்தத்தங்களை தாமதப்படுத்தாத தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனை காரியங்கள், எத்தனை விஷயங்கள் இல்லையோ, ஆமென், இல்லை 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 என்று சொல்லி ஏங்கி 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 ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ, அவை அனைத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிடும் ஆமென் நாளாக இருக்கின்றது. அவைகளை நிறைவேற்றுகிற நாளாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுவதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? எப்படி நடந்து கொண்டார்? அவன் வாழ்க்கையில ஆண்டவர் பார்த்த நல்ல விஷயங்கள் என்ன? இருக்கிறவைகளாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆபிரகாமுக்கு ஏற்படுத்துவதற்கு ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே அவனுக்குள் இருந்த குணாதிசயங்கள் என்ன? நம்பர் 1, முதலாவது காரியம், நம்ப ஏதுவில்லாதிருந்தும் அவன் கர்த்தரை நம்பினான். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது கேரக்டர் அல்லது முதலாவது குட் குவாலிட்டி ஆஃப் ஆபிரகாம்ஸ் லைஃப், நம்ப ஏதுவில்லாத இருந்தும், நம்புவதற்கு வாய்ப்பில்லாத இருந்தும், நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, நம்ப முடியாத அவன் ஒரு சிச்சுவேஷன் இருந்தும், ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தும் அவன் கர்த்தரை நம்பினான். அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல பார்த்த ஒரு நல்ல குணம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் பார்க்க விரும்புகிற ஒரு நல்ல குணம் என்ன? ஆண்டவர் எதையும் இருக்கிறவைகளாக மாற்ற முடியும், யாருக்கும் அவர் இருக்கிறவைகளாக மாற்ற முடியும். ஆனால் அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ப ஏதுமில்லை, நம்ப வழி இல்லை. ஸ்தோத்திரம். நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, நம்புவதற்கு எந்த என்ன சொல்வது, ஆமென், சாக்கியமும் இல்லை, ஆமென், ஹோப் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோ வே டு பிலீவ் என்று சொல்லுவோம் அல்லவா ஆங்கிலத்தில், நோ வே டு ட்ரஸ்ட் என்று சொல்லுவோம் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே தான் ஆபிரகாம் இருக்கிறார். வயது போய்விட்டது. ஸ்தோத்திரம். சரீர நிலைகள் மாறிவிட்டு விட்டது. சரீர செயல்பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டது. ஸ்தோத்திரம். பலன் இழந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடி நரைத்து விட்டது. ஸ்தோத்திரம். சத்தம் குறைந்து விட்டது, தெம்பு குறைந்து விட்டது. ஸ்தோத்திரம். பழைய பலனெல்லாம், வாலிப பிராயத்தில் இருந்த பலனெல்லாம் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சரீர வயதின் காலத்திலே, சரீர பலத்தின் காலத்திலே அவர் ஆண்டவரை நம்புகிறார்.
வயசு வரை இருந்துட வேண்டியதுதான். உனக்கு இனி எங்க பிள்ளை பிறக்கும், உனக்கு இனி எங்க வாக்கு தத்துவம் நிறைவேறும், நீ எங்க அப்பாவாக போக போகிறாய், யாரால் எங்க அம்மாவாக மாற போகிறாள் என்றெல்லாம் பலர் சொல்லி இருப்பார்கள், பலர் பேசி இருப்பார்கள். அதுதான் நம்ப ஏதுவில்லாத இருந்தும் நீ எங்க முன்னேற போறா, நீ எங்க சம்பாத்தியம் பண்ண போறா, நீ உனக்கு எங்க நீ சோத்திரம் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறா, நீ எங்க வீடு கட்ட போறா, நீ எங்க இந்த உலகத்துல முன்னேறிட போறா, உன்னால இது எப்படி சம்பாத்தியம் பண்ண முடியும், உனக்கு வயசு என்னாச்சு, ஆமா உனக்கு உன் பலன் என்னாச்சு, உன் அறிவு என்னாச்சு, உன் ஆரோக்கியம் என்னாச்சு, நீ எப்படி நீ உள்ள காலத்துல வாழ முடியும் அப்படின்னு ஒரு சில சந்தேகமாக உங்களை பேசலாம், சந்தேகத்தை ஏற்படுத்தலாம், அவநம்பிக்கை ஏற்படுத்தலாம். சோத்திரம். ஆமென். நம்ப ஏதெல்லாம் இருக்கின்ற காலத்தில், நம்ப முடியாத காலத்தில், நம்ப முடியாத நேரத்தில், நம்ப முடியாத சூழ்நிலையில் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான். He trusted whole the God, the living God. ஜீவனுள்ள ஆண்டவரை முழுமையாய் நம்ப ஏதுவில்லாது இருந்தும் நம்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் ஆசீர்வாதத்தின் அடையாளம், அதுதான் இருக்கிறவைகளாய் கொண்டு வருகிற அடையாளம். இல்லாதவைகளை மாற்றி போடுவதற்கு நம்முடைய நம்பிக்கைதான் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலங்களிலே ஆபிரகாமுக்கு உள்ளே ஆண்டவர் பார்த்த முதல் குணம், நம்ப ஏதும் இல்லாதிருந்தும் அவன் ஆண்டவரை நம்பினான். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். He trusted and believed what God said to Abraham. He trusted and believed strongly what God told to Abraham. மிகவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்ப 18ஆவது வசனத்திலே உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உங்களுக்கு எத்தனை தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எத்தனை தடவை ஆண்டவர் பேசி இருக்கிறார், எத்தனை தடவை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், எத்தனை தடவை உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார், எத்தனை தடவை உங்களை வசனத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறார், தரிசனத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறார், சொப்பனத்தின் மூலம் பேசி இருக்கிறார், ஆலயத்தில் பேசி இருக்கிறார், தனியாக பேசி இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் மூலம் பேசி இருக்கிறார். உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். நீங்க என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும், இல்லாதது இருக்கிறவைகளாக நம்ம வாழ்க்கையில மாற வேண்டும் என்றால் ஏதுமில்லாதிருந்தும், அந்த வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது, no chance to hope. There is no chance at all to have hope. But he trusted and believed God, and was blessed by God. அவன் believe பண்ணினான், blessing பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுடைய believing is the source of blessing. விசுவாசமே ஆசீர்வாதத்தின் என்ன சொல்லுகிறது, ஒரு சோர்ஸ். ஸ்தோத்திரம். ஒரு சோர்ஸ். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இல்லாதவை இருக்கிறவைகளாக வாழ்க்கையை காண்பதற்கு விசுவாசம் தான் அவனுக்கு மூலக்கூறாக இருந்தது. The root source of the blessing of Abraham is the belief, strong belief and trust in God. இரண்டாவது பாயிண்ட், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக கொண்டு வருவதற்கு இரண்டாவது நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன குணங்கள் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 4ஆம் அதிகாரம், ஆமென், 19ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். verse 19, Romans chapter verse
chapter 4 verse 19, I will read for you. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. No, not weak in faith. Not weak in faith. சோத்திரம். விசுவாசத்திலே அவன் உறுதியாக இருந்தான். ஆமென் என்று நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று 18வது வசனம் முடிகிறது. 19வது வசனத்துல மீண்டும் அவனுடைய விசுவாசத்தை பற்றி விளக்கி ஆவியானவர் எழுதுகிறார். பாருங்க, 19வது வசனத்துல இன்னும் கொஞ்சம் அவனுடைய விசுவாசத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அவனுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பெருமையா பேசுறாரு ஆவியானவர். அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது? அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. சிலருக்கு எப்படின்னா ஜோமணி முடிச்சோட விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜோமணி போது விசுவாசம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜவுமணி முடிச்சு பிறகு விசுவாசத்தை பார்க்க முடியாது. அப்படிதான் ஒரு 6 சகோதரிகள் சேர்ந்து கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறதுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் போது ஆரம்பிக்கும் போது மேக கருத்து இடி இடிச்சிட்டு மின்னல் நின்னுச்சான். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ அந்த எல்லா விசுவாச சகோதரிகளும் அந்த ஊழியத்திற்கு தடையாக ஆண்டவரே மழை வரக்கூடாது, இடி இடிக்க கூடாது, மின்னல் மின்னக்கூடாது, எங்க ஊழியத்துக்கு இந்த மழை தடையாக வரக்கூடாதுன்னு சொல்லி 6 பேரும் கைகோர்த்து ஒரே மனசா ஒரே விசுவாசமா உறுதியா ஜெபம் பண்ணாங்க. 6 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோட நல்ல கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவர்கிட்ட நல்ல நம்பிக்கையோட ஜெபம் பண்ணி கொண்டே இருந்து ஜெபம் பண்ணி முடித்தார்கள். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த கிராம ஊழியத்துக்கு போகிற சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிற அந்த சகோதரிகளுடைய ஒரு தலைவி அந்த லீடர் சொன்னாங்கன்னா, சரி எல்லாரும் அவர் வீட்டுல போய் கொடை எடுத்துவாங்க. ஜெபம் எதுக்கு பண்ணாங்க? ஜெபம் என்ன விசுவாசத்துல பண்ணாங்க? மழை வரக்கூடாது ஆண்டவரே, இடி இடிக்க கூடாது ஆண்டவரே, மின்னல் மின்னக்கூடாது ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறோம் அப்பான்னு நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் முடிஞ்ச உடனே விசுவாசம் போயிட்டு எல்லாரும் கொடையை கையில வச்சிருந்தாங்க. அப்போ what kind of prayer is this? இது எப்படிப்பட்ட ஜெபமாக நம்ம எடுத்துக்கொள்வது? ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஜெபித்தவர்கள் அப்புறம் அவங்க நினைச்சிருவோமே மழை வந்துருமேன்னு சொல்லி எண்ணமே போயிருக்க கூடாது. ஆனா அவங்களுக்கு என்ன போயிடுச்சு? உலக எண்ணம் போயிடுச்சு, உலக சிந்தை போயிடுச்சு, உலக ஆலோசனை போயிடுச்சு. எல்லாரும் கூட வச்சுக்கணும், மழை வந்தா பிடிச்சிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படின்னா அவங்க முதல்ல சொல்லி இருக்கலாமே இல்லையா? மழை வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கொடை இருக்கலாம், நம்ம கொடை பிடிச்சிட்டு போயிட்டு ஊழியத்தை சேர்த்து வருவோம்னு சொல்லி இருக்கலாம். ஸ்தோத்திரம். மழையை நிறுத்தும்னு போராட, மழையை கட்டும்னு போராட, மழை எல்லாம் வானத்தை அடைச்சு போட முடியும். சிலர் சொல்ல வானத்தை எப்படி அடைக்க முடியும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினைச்சாதான் வானத்தை அடைக்க முடியும் இல்லையா? இப்படி சிலரெல்லாம் ஜெபிக்கும் போது விசுவாசம் இருக்கும். ஜெபம் முடிஞ்ச பிறகு அந்த விசுவாசம் பலவீனமாயிடும். நான் எதற்கு இதை உங்களுக்கு உதாரணத்தை சொல்லுறேன். ஜெபிக்கும் போது அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் ஜெபித்து முடித்த பிறகு பலவீனமாயிடுச்சு. சாத்தான விசுவாசத்தை பலவீனமாக்கிட்டான், வீக் ஆயிட்டான். ஆனால் விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. இந்த காலவெளியில உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா? நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்துல, நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்துல, ஆண்டவருக்காக வாழ்கிற விசுவாச ஓட்டத்துல, ஆண்டவர் சமூகத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஆபிரகாமை போல விசுவாசம் உங்களுக்குள் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறதா அல்லது பலவீனமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம் இல்லையா? சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் பலவீனமாக இருக்கக்கூடாது. விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் விசுவாசம் உறுதியாக இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்குவதில்லை என்று அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். தங்கள் நம்பிக்கையிலே, தெய்வ நம்பிக்கையிலே, ஆண்டவர் பேரிலே உறுதியாக இருந்தார்கள். ஆமென். பலவீனமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவீனம். ஆராதனைக்கு வர்றது பலவீனம், செபிக்கிறதுக்கு பலவீனம், உபவாசம் இருக்கிறதுக்கு பலவீனம். ஸ்தோத்திரம். விசுவாசத்துல பலவீனம், அன்புல பலவீனம், சமாதானத்துல பலவீனம், ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல பலவீனம், உதவி செய்கிறதுல பலவீனம். ஸ்தோத்திரம். வீக் வீக் வீக். எப்படி படிக்கிறதுல பலவீனம், வேலை செய்கிறதுல பலவீனம். ஸ்தோத்திரம். காலையில எழுப்புறதுல பலவீனம், பைபிள் வாசிக்கிறதுல பலவீனம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க
பலவீனமே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பிசாசு நம்மளை பார்த்து வெட்கப்படணும். நம்ம அவ்வளவு பலசாலிகளாக இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறான் அல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I have strength in Christ and through Christ. I have strength. I can do all things. நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு இயேசு எனக்கு பலனாய் இருக்கிறார். அவருடைய வசனம் எனக்கு பலனாக இருக்கிறது. அவருடைய சமூகம் எனக்கு பலனாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் எனக்கு பலனாக இருக்கிறது. அவருடைய தரிசனம் எனக்கு பலனாக இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு பலனாக இருக்கிறது. பலனாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பலவீனமாய் இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. விசுவாசத்தில் பலவீனர்கள். ஆமென். கர்த்தருக்காக வாழ்கிறதில் பலவீனர்கள். 1000 பேர் உங்களை பலவீனன் என்று சொன்னாலும் நீங்கள் பலவான் என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, let the weak say that I am strong. பலவீனன் இனி தன்னை பலவான் என்று சொல்வாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் was not weak in faith. விசுவாச ஜீவியத்தில் சந்திக்கிற சூழ்நிலைகளையும் படுகிற பாடுகளையும் காண்கிற உத்தரவுகளையும் கஷ்டங்களையும் பார்த்து உங்கள் விசுவாசம் பலவீனப்படக்கூடாது. உங்கள் விசுவாசம் பலவீனம் அடையக்கூடாது. உங்கள் விசுவாசம் வலுவர வேண்டும். உங்கள் விசுவாசம் உறுதிபட வேண்டும். உங்கள் விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். உங்கள் விசுவாசம் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட வேண்டும். எஸ், கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே அவன் ஆமென் பலவீனமாய் இருக்கவில்லை. 20வது வசனம் சொல்கிறது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் ஆமென் சந்தேகப்படவில்லை. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 19வது வசனத்துல செகண்ட் பார்ட் வாசிக்கும் பொழுது, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன்னுடைய சரீரம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அவன் எதுல பலவீனமா இல்லை அப்படின்னா, சோத்திரம், பாருங்க எப்படி அவன் பலவீனமா இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய பாடி, தன்னுடைய உடல் நிலையை பற்றி அவன் நினைக்கவே இல்லை. சில நேரத்தில் விசுவாசம் எப்படி பலவீனம் அடையும் அப்படின்னா, சந்தேகமான எண்ணங்கள் அல்லது உடல்நிலை சூழ்நிலைகள் நம்ம நினைவுக்கு வரும். நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறையான காரியங்களை தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? அதை ஆபரகம் நினைக்கவே இல்லை. அவன் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான். சொல்லி இருக்கிறார், என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவதூதர்கள் மூலமாய் அது உரைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது, சொப்பனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயசை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, கற்பத்தை பற்றி பிரச்சனை இல்லை, என் பாடி கண்டிஷனை பற்றி பிரச்சனை இல்லை. யார் எதுவும் சொன்னாலும் சரி, அவன் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆமா, இல்லாதவைகள் இருக்கிறவைகளா மாறணும்னா சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. சூழ்நிலையை உங்க மூளைக்குள்ளே செலுத்தவே கூடாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. நீங்க அதை பற்றி யோசிக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்துவார், ஆண்டவர் எப்படி எனக்கு நிறைவேற்றுவார் என்பதை பற்றி தான் நினைக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டுமே தவிர இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி நாம் நினைத்துக் கொண்டிருப்போமானால் விசுவாசம் உறுதியடையாது. விசுவாசம் பலவீனப்பட்டு போய்விடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நல்ல நாளிலே ஸ்தோத்திரம், ஆமென், அவன் செத்து போனதையும் அவன் சரீர சூழ்நிலைகளையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா.
அவர் எண்ணி பார்க்கவில்லை, நினைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலங்களிலே நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய குணம் என்னவென்றால், சூழ்நிலைகளை, தற்கால நிலைமைகளை, தற்காலிகமாய் தற்போது இருக்கிற சம்பவங்களை, தற்போது உங்க வீட்டு காரியங்களை, உங்க சரீர காரியங்களை, உங்க குடும்ப காரியங்களை, உங்க சொந்த அறிவை, உங்க மாமிசத்தின் நிலைமைகளை நீங்கள் எண்ணவே கூடாது. கர்த்தர் சொன்னதையும் கர்த்தர் உரைத்ததையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் நினைத்து 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 விசுவாசத்தில் பெருக வேண்டும். அப்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில இல்லாதவைகளை நீங்கள் காண்பீர்கள், இல்லாதவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், இல்லாதவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், இல்லாதவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பூரணப்படுத்துவார். ஆமென். பூரணப்படுத்துவார். ஸ்தோத்திரம். பூரணப்படுத்துவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், மரித்தவரை உயிர்ப்பித்த தேவன், ஆமென், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை நடத்த, ஆமென், போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது நாலாவது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆமென், நாலாவது செய்கிற காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன், ஆமென், 21வது வசனத்தில் படிக்கிறோம். verse 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் வல்லவர் என்று நம்பலாம். ஸ்தோத்திரம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, ஆமென், ஸ்தோத்திரம், எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வல்லவர், நிறைவேற்ற வல்லவர், நடத்த வல்லவர், கொடுக்க வல்லவர், குறைவை தீர்க்க வல்லவர், இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் ஏற்படுத்த வல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணின வல்லவர் என்று தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவரை வல்லவர், பெரியவர், அற்புதர், அதிசயமானவர், ஜீவனுள்ளவர், உயிர்த்தெழுந்தவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், என்னை அழைத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை தூக்கி எடுத்தவர், என்னை வெட்கப்படுத்தாதவர், என்னை கைவிடாதவர் என்று தேவனை மகிமைப்படுத்தினார். உலகத்துல 1000 பேர் 1000 சொல்லதான் செய்வாங்க. குடும்பத்துல பலர் பலவிதமா நம்மளை பத்தி பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் ஆண்டவரை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை அழைத்த தெய்வத்தை, ரட்சித்த தெய்வத்தை பற்றி நீங்கள் என்ன விசுவாச எண்ணமுடையவர்களாய், சிந்தையுடையவர்களாய், பார்வையுடையவர்களாய் இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை குறித்து நீங்கள் என்ன அறிக்கை செய்கிறீர்கள்? ஆண்டவரை பற்றிய எண்ணம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உலகத்தை மறந்துடணும். உலக வார்த்தைகளை நம்ம காதுல எடுக்கவே கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லையா? ஆபிரகாமை பற்றி அநேக வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்க. சாராரை பற்றி அநேகர் சொல்லி இருப்பாங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. என்ன நினைக்கிறார்கள்? என் தேவன் வல்லவர். My God is a powerful God. My God is an almighty God. My God is a great God. My God is a wonderful God. And my God is a living God. And my God is a raised God. And my God is an eternal God. And He can do anything, anytime. அவர் எதையும் செய்ய வல்லவர் என்று தேவனை மகிமைப்படுத்தினார். Today, this morning, I would like to encourage you and motivate you that you have to praise God and glorify God and exalt God and lift up the name of God every time through your faith for the fulfilling of God's promise. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு, நிறைவேறுவதற்கு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். போக்கிலும் வரத்திலும், ராவிலும் காலையிலும்,
அவன் நடுசாமத்திலும் கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுங்கள், என்னை நடத்துவார் என்று சொல்லுங்கள், எனக்கு செய்வார் என்று சொல்லுங்கள், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆபிரகாம் மகிமைப்படுத்தினான். அவன் சரீரத்தை நினைக்கல, எனக்கு வயசாயிட்டேன்னு நினைக்கல, என் தலைமுடியெல்லாம் நினைச்சிட்டேன்னு நினைக்கல, என் கை காலெல்லாம் வலிக்குதுன்னு நினைக்கல. ஆமா, ஸ்தோத்திரம், இனி எனக்கு சான்ஸே இல்லை நினைக்கல. அவன் தேவனை மகிமைப்படுத்தினான், அவரை நம்பி மகிமைப்படுத்தினான், அவர் செய்ய வல்லவர் என்று நம்பினான். யோபு சொன்னான் அல்லவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். What a great word, what a believing word. Amen. எனக்காக செய்வார். ஆண்டவர் இந்த காலங்களிலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்வார். எது எது இல்லையோ அதெல்லாம் எழுதி வைத்து கர்த்தரிடத்துல கேளுங்க, குறித்து வைத்து கர்த்தரிடத்துல கேளுங்க, நேரத்தை ஒதுக்கி கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, சூழ்நிலைகளை பார்க்காம கேளுங்க. ஆமா, சரீர நிலைமைகளை பார்க்காம கேளுங்க. ஆமா, தற்காலிக நிலைமைய தன் மனசுல எடுத்துக்கொள்ளாம கேளுங்க. பிறர் சொல்லுவதை யோசிச்சு கொண்டே இருந்து அதை பற்றி கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறத விட்டு விடாதுங்க. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை வல்லவனாக மாற்றினார், செல்வந்தனாக மாற்றினார், தகப்பனாக மாற்றினார், விசுவாசத்தில் பெரியவராக மாற்றினார், குடும்பஸ்தனாக மாற்றினார், ஆமென், சீமானாக மாற்றினார். உங்களை மாற்றுவார். அவன் வீட்டை விட்டு வெளியேறும் போது, தகப்பனை விட்டு ஆபிரகாம் வெளியே வரும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த ஒண்ணுமே இல்லை. He came out of his house with empty hands. Now God made him a great rich man. Stotram. He came out with empty man, but God blessed Abraham like anything. எப்படியெல்லாமோ ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எப்படியெல்லாமோ மாற்றினார். அந்த ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர், அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். ஆமென். அந்த ஆண்டவரிடத்திலே சேர்த்து கேட்போம். ஆமென், ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை, இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர் என் தேவன், ஆபிரகாமின் தேவன். எஸ், ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் இது எப்படிப்பட்ட தெய்வம்? மரித்தோரை உயிர்த்தெழுந்து மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தெய்வம் மட்டுமல்ல, நீர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் மட்டுமல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் ஏற்படுத்துகிற, கட்டளையிடுகிற, நிறைவேற்றுகிற ஜீவனுள்ள தெய்வம். ஆபிரகாமுக்கு எப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக நீர் ஏற்படுத்துகிறோ, அதே போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த, உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இல்லாதவைகள் எத்தனையோ 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 இருக்கிறதப்பா. ஊழியத்தில், விசுவாச ஜீவியத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்ப அனுபவத்தில், வேலை காரியத்தில், தொழில் காரியத்தில், ஆண்டவரே ஜெபிக்கிற காரியங்களில், பிள்ளைகள் காத்திருக்கிற காரியங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ எத்தனையோ இல்லாதவைகள் இருக்கிறது. அவைகளை இருக்கிறவைகளாக நீர் உருவாக்குவீராக, நீர் சொல்லுவீராக, நீர் கட்டளையிடுவீராக, நீர் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே செய்வீராக. வானத்தில் நோக்கி எலியா ஜெபித்த போது அக்கினியை இறக்கி கொடுத்தீரே. எலியா ஜெபித்த போது அக்கினியை வானத்திலிருந்து இறக்கி கொடுத்தீரே. இந்த காலங்களில் யார் யாருக்கு எந்தெந்த இல்லையோ, எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, கவலையோடு, கலக்கத்தோடு இல்லாதவைகளை குறித்து நினைத்து நொந்து நொந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே வேதனைகளை
துக்கங்களை மாற்றி, இல்லாதவைகளை மாற்றி, கண்ணீரை மாற்றி, கவலைகளை மாற்றி, கடன்களை மாற்றி, பலவீனங்களை மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஒலிபரப்பின் மூலமாய் இணைப்பில் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகள், இதை ஷேர் பண்ணி பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகள், Facebook மூலமாய், யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்க, இந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை தொட, அவர்களை தைரியப்படுத்த, அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்த, ஆண்டவரே பலவீனங்களை மாற்ற, சோர்வுகளை மாற்ற, சூழ்நிலைகளை மாற்ற, தடைகளை மாற்ற என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமை புறப்பட்டு செல்வதாக. கர்த்தர் இடைவிடுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் தொடுவீராக. நம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை நடத்தும். இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக என் ஆண்டவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கும், தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்வீராக. நீ செய்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும். இந்த புதிய வாரத்தை உடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், கை குழந்தைகளையும், முதியோர்களையும், தாய்மார்களையும், தகப்பன்மார்களையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆரோக்கியமாய் நடத்தும். ஆடு மாடு மிருக ஜீவங்களை வைத்திருக்கிற குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. வேலைக்கு போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொழில் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கையின் உழைப்புகளை ஆசீர்வதிக்கணுமே. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வாழும். எங்கள் தேசத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றும், கொள்ளை நோய்களை மாற்றும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் தான். நீர் ஆபிரகாமின் தேவன், ஆமென், அற்புதம் செய்கிற தேவன் என்பதை காண உதவி செய்யும். உங்களுடைய நல்ல கருத்தை தரும் பொறுப்படுத்தும். துதி கனமகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல கிருபை, உமது நல்ல கிருபை, உம்முடைய அன்பின் கிருபை, அளவில்லாத கிருபை, நித்திய கிருபை, மாறாத கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும். துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும் வழிநடத்துகிறோம். இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சமய தேசத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தேவர்கள் கண்களை தேவதேவனின் தூய திருமுகம் தான் தேடுவோம் அதிகாலை. தேடினும் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி, தேவதேவனின் தூய திருமுகம் தான் தேடுவோம் அதிகாலை. தேடுங்கள் கண்டடைவி. Hallelujah. Amen. May God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஒலிபரப்பை அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். ஸ்தோத்திரம். இதை ஸ்தோத்திரம் இந்த ஊழியர்களுக்கு ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை நன்மையிலும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.